அக்கா கொஞ்சம் கோவப்படாம அமைதியா இருங்கக்கா. சௌமியா வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு பொறுமையா கேளுங்க. எம்மா எம்மா அக்கா, சௌமியா தான் வீட்டுக்கு வந்துட்டா நினைக்கேன். வந்துட்டாளா? வரட்டும் வரட்டும். என்னத்த நீங்க இங்க இருக்கீங்க? அம்மாவை பார்க்க வந்தீங்களா? சரி சரி. அம்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்ப எதுக்குமா என்னை அடிச்ச? என்னடி காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? நான் என்ன செஞ்சேன்? சும்மா செவனேன்ட்டு இருக்கேன். என்னைய போட்டு அடின்னு அடிக்கிற. உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? உனக்கு தாண்டி எங்களை பார்த்தா கோட்டிக்காரி மாதிரி தெரியுது. உன்னை நாங்க பெத்து வளர்த்து ஆளாக்கிருக்கோம்ல, எங்களை ஏமாத்த எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? என்னம்மா சொல்ற? யாரை ஏமாத்துனாங்க? நீதாண்டி, நீதான் எங்களை ஏமாத்திருக்க. உன்னை நாங்க எவ்வளவு நம்பணும் தெரியுமா? நீ இப்படி பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. உன் தங்கச்சி அடிக்கடி சொல்லுவா, எம்மா இவ ரூம்குள்ள பூட்டிட்டு போனை பேசிக்கிட்டு இருக்கா, யார்கிட்ட பேசுறா, என்ன எதுன்னு கவனி சொல்லிக்கிட்டே இருப்பா. நானும் சரி நம்ம பிள்ளை அப்படி பண்ண மாட்டான்னு நினைச்சா நீ அந்த காரியத்தை பண்ணி வச்சிருக்க. பாருமா, புரியுற மாதிரி சொல்லு. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் ஒரு தப்பு பண்ணல. திரும்ப திரும்ப பொய்யா சொல்ற. உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. அக்கா தயவு செஞ்சு இங்க வாங்கக்கா, பிள்ளைய அடிக்காதீங்கக்கா. பாருமா, திரும்ப திரும்ப என்னை அடிக்கிற வேலை வச்சுக்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னத்த எங்க அம்மாக்கு என்னாச்சு? கோட்டி கிட்டி பிடிச்சிச்சா என்ன? ஆமாண்டி, நான் கோட்டிக்காரி தான். நீ இத்தனை நாள் என்னென்ன பண்ணிட்டு என்ன செய்யற ஏது பண்ற நான் பார்க்காம அலைஞ்சு கிளந்தல்ல. நான் கோட்டிக்காரி தாண்டி, கோட்டிக்காரி தான். அத்தை அம்மா இப்படி பேசுறாங்க? சௌமியா, இன்னைக்கு ராதா அத்தை நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒரு பையன் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கதா சொன்னாங்க. ஐயோ, நம்ம பேசிக்கிட்டு இருந்ததை யாரும் பார்க்கலன்னு நினைச்சேன். ராதா அத்தை பார்த்துட்டாங்களாங்கும். இப்போ அம்மா அந்த கோவத்துல தான் இருக்காங்களா? ஐயோ, நம்ம வேற கூட கொஞ்சம் எகிரி பேசிட்டோமே. ஐயோ, இப்போ என்ன செய்ய? சரி ஏதாவது சொல்லுவோம். அத்தை, அது என் ஃப்ரெண்டு தான் அத்தை. சௌமியா, திரும்ப திரும்ப பொய் சொல்லாதம்மா. ராதா அத்தை ஒன்று விடாம எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நீ அந்த பையன் தோல்ல சாஞ்சி அழுதுகிட்டு இருந்தியாம்ல, அது மட்டும் இல்ல, அந்த பையன் யாருன்னு கூட சொன்னாங்க. நம்ம சூர்யா தம்பியத்தான் நீ லவ் பண்றியாம்ல. லவ் பெரிய லவ். கிட்ட நின்று என்னத்த பேசிட்டு இருக்க வனசா? நவரு. இவளை இன்னும் 4 அடி அடிச்சு ரூம்குள்ள போட்டு பூட்டணும். முதல்ல அந்த செல்லை தூக்கி அடுப்புல போட்டு எரிக்கணும். எக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா. அதுவும் இந்த வயசுல வர்றதுதான். அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இவளெல்லாம் இன்னும் 4 சாத்து சாத்தணும். இப்பவே இந்த விஷயத்தை பத்தி அவ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றானா இல்லையான்னு பாரு. அக்கா, அண்ணங்கிட்ட சொல்லாதீங்கக்கா. அண்ணங்கிட்ட சொன்னீங்கன்னா பிறகு கூட கொஞ்சம் தான் சண்டை பெருசாகும். ஆகட்டும், அதுக்குன்னு இவர்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? பிள்ளைய வளர்த்துருக்கா பிள்ளை அப்படின்னு சொல்லி என்னைத்தான் வைவரு. பஞ்சா வஞ்சிட்டு போட்டோம். இவளை பெத்ததுக்கு எனக்கு இது வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். ஏன் சௌமியா, நீயும் சூர்யா தம்பியும் லவ் பண்றீங்களா என்ன? அது அத்தை, அது என்னடி அது போயிட்டு வாயை திறந்து சொல்லு. சொல்லுமா, நீயும் அந்த பையனை லவ் பண்றீங்களா என்ன? ஆமா அத்தை, நானும் சூர்யாவும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம் அத்தை. அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் அத்தை. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானா? என்ன சௌமியா, நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? ஏற்கனவே குட்டிக்கும் கார்த்திக் தம்பிக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அவங்க அம்மா என்ன வரத்து வந்தாங்க தெரியுமா? அவங்கள அளவுக்கு நம்மளால இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு நீ முடிவு எடுத்துருக்கலாம்ல. பாருடி, நடந்தது நடந்துருச்சு. ராதா வெளியில இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன்னு இருக்கா. மரியாதை எங்க அண்ணன் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வாடுற வழிய பாரு, சரியா? இல்லம்மா, நானும் சூர்யாவும் தான் கல்யாணம் பண்ணிப்போம். எனக்கு உங்க அண்ணன் பையன்லாம் வேண்டாம். திமுறா எதிர்த்து பேசுற? அக்கா, அதான் அவதான் சொல்றாள்ல, எனக்கு யாரையும் பிடிக்கல, சூர்யாவை தான் பிடிச்சிருக்குன்னு. அவ சொல்ற மாதிரியே சூர்யாவுக்கு அவளை கழட்டி வைங்கக்கா. அதெல்லாம் முடியாது வனசா. ஏற்கனவே அவங்க ஸ்டேட்டஸ் பாக்குறவங்க. நாங்க பாரு வாடகை வீட்டுல தான், அதுவும் அவங்க வீட்டுல தான் வாடகைக்கு இருக்கோம். நாங்க மறுபடியும் போய் பொண்ணு கேட்டோம்னு வச்சுக்கோ, காய் துப்பிட மாட்டாங்க. குட்டி அம்மாவே இவ்வளவு மரியாதை இல்லாம பேசுனாங்க, அடுத்து என்னையும் பேசுதுக்கா. அக்கா அப்படிலாம் பாக்காதீங்கக்கா, பிள்ளைங்க வாழ்க்கை தான்க்கா முக்கியம். எம்மா, எனக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கம்மா. இது கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? கனவு கண்டுட்டு இதெல்லாம் நடக்கவே நடக்காது. உனக்கும் எங்க அண்ணன் பையனுக்கு தான் கல்யாணம். இதுக்காண்டி தான் கல்யாணம் வேண்டாம் சொல்லிக்கிட்டு இருந்தியா? இந்த பையன் லவ் பண்றதுனால தான் கல்யாணம் வேண்டாம் சொல்லியிருக்க, அப்படித்தானே? ஆமாம்மா, நானும் சூர்யாவும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம்ல. சூர்யா விட்டுட்டு நான் வேற பையனை எப்படிமா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கு சூர்யா தான் வேணும். பாரு சௌமியா, மரியாதையே சொல்லிட்டேன். அந்த பையனை மறக்கிற வழியை பாரு. அந்த பையனுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னா முடியாது, அவ்வளவுதான். சரிம்மா, நீங்க ஒன்னும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம், நாங்களே கல்யாணம் பண்ணிக்கிறோம். என்ன சௌமியா இப்பெல்லாம் பேசுற? ஐயோ, ஓடி போய் கல்யாணம் முடிப்பேன்னு என்கிட்டே சொல்றாளே. அக்கா அழாதீங்கக்கா. ஏன் சௌமியா, ஓடி போய் கல்யாணம் முடிஞ்சா எல்லா பிரச்சனையும் சரியாயிருமா என்ன? பின்ன என்னத்த, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு வீட்டுல வந்து கேட்டா கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ எங்க அண்ணன் பையனை தான் கல்யாணம் முடிச்சுக்கணும், சூர்யாவை கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படிங்காங்க. அப்படிங்கும் போது என் மனசுக்கு பிடிச்சவன தானே நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். எனக்கு இவங்க கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நாங்களே கல்யாணம் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான்.
பாத்தியா வனசா எப்படி எதிர்த்து எதிர்த்து பேசுறான்னு. இவளெல்லாம் ஆசாசியா பார்த்து பார்த்து வளர்த்தோம்ல, எங்களுக்கு இது வேணும் இதுக்கு மேலேயும் வேணும். ஏன் சௌமியா பெத்தவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு இப்படி கல்யாணம் முடிக்கணும்னு நீ நினைக்கிறியா? நான் அப்படி சொல்லல அத்தை. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு தானே கேட்குறேன். அது பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன கஷ்டம்? சரிம்மா பண்ணிக்கோமா, உன் விருப்பப்படியே நீ பண்ணிக்கோ. ஆனா இந்த அம்மாவும் அப்பாவும் உயிரோட இருக்க மாட்டோம், அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. அக்கா ஏன்க்கா இப்படிலாம் பேசுறீங்க? இன்னும் என்ன வனசா, இவளை ஆசாசியா பார்த்து பார்த்து வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்கு. இவ அவ இஷ்டப்படி தான் கல்யாணம் முடிப்பாளாம்ல, அப்போ பெத்தவங்க எதுக்கு? பெத்தவங்க தேவையில்ல. ஐயோ அக்கா அப்பெல்லாம் பேசாதீங்கக்கா, இது இந்த வயசுல வர்றதுதான். நீங்க அதை புரிஞ்சுக்கோங்கக்கா. நான் பல தடவை சொல்லிட்டேன், நீங்க தான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிங்க. அவகிட்ட இந்த மாதிரிலாம் கத்தி பேசி ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. பொறுமையை எடுத்து சொன்னா அவ கேட்டுக்கிடுவா. இங்க பாரு சௌமியா, உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, நான் சூர்யாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், கல்யாணம் பண்ணிப்பேன், கல்யாணம் பண்ணிப்பேன். ஏய் புஷ்பா, புஷ்பா வெளியில வா. சூர்யா அம்மா இங்கே வந்திருக்காங்க, என்னவா இருக்கும்? அக்கா ஹவுஸ் ஓனர் அம்மா வந்திருக்காங்கக்கா. ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா என்ன? ஐயோ என்ன சொல்லனே தெரியலையே. என் மக வாழ்க்கை என்ன ஆகுனே புரியல வனசா. இந்த விஷயம்லாம் ஊர்க்காரிகளுக்கு தெரிஞ்சா எவ்வளவு கேவலமா பேசுவாங்க. வெளியில தலை காட்ட முடியுமா? சரி விடுங்கக்கா, எதுக்கு வந்திருக்காங்க என்ன ஏதுன்னு ஃபர்ஸ்ட் கேட்போம். நீங்க முதல்ல இப்படி தலையை விரிச்சு போட்டு வராதீங்க, ஒரு கொண்டையை போட்டு வாங்க. ஏய் புஷ்பா வெளியில வாடி. என்ன மரியாதையே இல்லாம வாடி போடிங்காங்க எங்க அம்மாவை. என்னவா இருக்கும்? ஐயோ ஒன்றும் புரியலையே. ஏடி நீ வேதா, என்னடி வெளியில ஏதோ சத்தம் அடிச்சுன்னு வந்து பார்த்தா புஷ்பா வீட்டுல நம்ம ஹவுஸ் ஓனர் அம்மா சண்டை போட்டுட்டு இருக்கு. என்ன சண்டை? அதான் பாட்டி எனக்கும் ஒன்றும் புரியல. சண்டையை வேடிக்கை பார்க்க தானே வந்திருக்கோம், அமைதியாக நின்று வேடிக்கை பார்ப்போம். வாங்கம்மா உள்ள வாங்க. நான் உன்கிட்ட பேச வரல சரியா? அங்க பின்னாடி ஒருத்தி நிக்காளே, அவளை இங்க அனுப்பு, அவகிட்ட தான் பேச வந்தேன். அந்த அக்கா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்ன விஷயமா? இங்க எனக்கு மனசே சரியில்லை. என்னாச்சிம்மா சொன்னாதானே புரியும். இருவனசா நானே பேசிக்கிறேன். சொல்லுங்கம்மா. ஏன் புஷ்பா நீ இப்படி பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. நடிக்காத. இப்பதான் ராதாவும் அந்த பொண்ணு வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க, இந்த மாதிரி சூர்யாவும் சௌமியாவும் லவ் பண்ற விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? ராதா கிட்ட இந்த விஷயத்தை யாட்டி சொல்லக்கூடாதுல்ல சொன்னேன், இப்படி போய் சொல்லிட்டாளே. நான் தான் சொன்னேன்லக்கா, ராதா சரியானவா. எப்பப்போ எந்தெந்த விஷயத்தை யார் யார்கிட்ட போட்டு கொடுக்கணுமோ அப்படியே போய் போட்டு கொடுத்துருவா. அவளை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு சொன்னேன்ல. என்ன வாய் பழந்துட்டு இருக்க? உண்மையா இல்லையா? இந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? ஏடி சூர்யாங்கிறது இவங்களோட 2வது பையன் தானே, அப்போ புஷ்பாவோட மகளும் இவங்க 2வது பையனும் லவ் பண்றாங்களாங்கும். இது என்னடா கொடுமையா போச்சு. இப்பதானே நம்ம வீட்டு ஹவுஸ் ஓனர் அம்மா முத பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சாங்க, அடுத்த 2வது பையனுக்கா அடுத்த கல்யாண சாப்பாடு போட ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்கம்மா, என் மகா ஒன்னும் உங்க பையனை லவ் பண்ணல, உங்க பையன் தான் என் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் அவளை நிப்பாட்ட சொல்லுங்க. என்னடி குரல வசதி பேசிட்டு இருக்க? ஆமா உங்க வீட்டு வாடகைக்கு இருக்கவங்களுக்காண்டி நீங்க என்ன பேசினாலும் கேட்டுட்டு போக நினைக்கீங்களா? அதெல்லாம் முடியாது. என் பிள்ளைய பத்தி நீங்களே குறை சொல்லுவீங்க, நான் கேட்டுட்டு இருக்கணுமோ? என் மகள உங்க பையனை லவ் பண்ணவே இல்லை, உங்க பையன் தான் என் பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கான். என்னது என் மகன் உன் பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கானா? எங்க உன் மகளை கூப்பிடு கேட்போம். முதல்ல உங்க பையனை கூப்பிடுங்க, அவன்கிட்ட கேட்போம். ஏன் பாட்டி சண்டை போடுறாங்க? சும்மா பேச்சுவார்த்தையிலே இருக்குமா இல்ல அடிபடி சண்டை கை சண்டை அந்த மாதிரி எதுவும் போடுவாங்களா? தெரியலடி, பேசிக்கிட்டே இருக்காங்க, ஆரம்பிக்க மாட்டேங்காங்களே. சரி அப்படியே பொறுமையா நின்று வேடிக்கை பார்ப்போம். நீங்க இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது, மரியாதை இன்னைக்கே வீட காலி பண்ணுங்க சொல்லிட்டேன். நீங்க என்ன காலி பண்ண சொல்றது? நானே இப்பவே எங்க வீட்டை காலி பண்றேன். அக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா. நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க, நம்ம வாய்க்கு வந்த மாதிரி என்னெல்லாம் பேசிட்டு இருக்குன்னு. என்னமோ ஊர் உலகத்துல யாருமே வீடு வாடகை கொடுக்காத மாதிரியோ, இவங்க தான் பெருசா வீடு வச்சிருக்க மாதிரியோ இப்பவே வீட்டை காலி பண்ணணுமாம்ல. காலி பண்ணணும்? இப்படிப்பட்ட வீடு நமக்கு தேவையே கிடையாது, நாங்க இப்பவே காலி பண்ண போறோம். நல்ல வேலை என் மகளை இவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. அப்படி மட்டும் நினைச்சிருந்தேனா என் மகன் அந்த வீட்டுக்கு போயிருந்தானா எப்போ என் மகளை வீட்டை விட்டு வெளியே துரத்திருப்பாங்க. அக்கா அப்படிலாம் பேசாதீங்கக்கா. எம்மா இங்க வந்து என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் போய் சொன்னல சௌமியா வீட்டுக்கு போகாதீங்கன்னு. நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது சூர்யா. என்ன ஏதுன்னு வந்து கேட்க வேண்டாம். இவ சொல்றா அந்த பிள்ளை பின்னாடி நீ தான் போனியாம்ல. எம்மா ஆமாம்மா, நான் தான் அந்த பொண்ணு பின்னாடி போனேன். அந்த பொண்ணுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. தேவையில்லாம அந்த பொண்ணை யாரும் எதுவும் சொல்லாதீங்க. என்ன சூர்யா என்னை காப்பாத்ததுக்காண்டி நீங்க இப்படி போய் சொல்றீங்க? நம்ம 2 பேரும் தான் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். இப்ப புரியுதா? உங்க பையன் தான் என் பொண்ணு பின்னாடி வந்திருக்கான். எம்மா இல்லம்மா, நான் தான் சூர்யா உருகி காதலிச்சேன். அமைதியா இரு சௌமி. நீங்க அமைதியா இருங்க சூர்யா. நீங்க எனக்காண்டி உங்க மேல பழிய போட்டுக்காதீங்க. இது என்னடி அந்த பையனை ஏதாச்சும் சொன்னா அந்த பொண்ணுக்கு கோவம் வருது, இந்த பொண்ணு ஏதாச்சும் சொன்னா அந்த பையனுக்கு கோவம் வருது. விட்டு கொடுக்காமல இருக்காங்க.
ஏய் என்னமோ சொன்ன என் பையன் உன் பொண்ணு பின்னாடி போறான்னு இப்ப சொன்னால உன் மகா நான் தான் அவர் பின்னாடி போனேன்னு இனிமேல் என் பையன் பின்னாடி வர வேலை வச்சுக்க சொல்லாத அவளாம் சொல்லிட்டேன் அது மட்டும் இல்ல உன் மகா நீங்க யாரும் இந்த வீட்ல இருக்க கூடாது வீட காலி பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடுங்க சொல்லிட்டேன் என் பையனுக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்திருக்கேன் அந்த பொண்ணை தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன் எம்மா என்னடா உங்க அண்ணங்காரன் கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் முடிச்ச மாதிரி நீயும் ஓடி போய் கல்யாணம் முடிக்கலாம் நினைக்கியா கனவுல கூட அப்படி நினைச்சு பார்த்தாத உங்க அண்ணங்காரன் போனா போதும் வீட்டுக்குள்ள சேர்த்தேன் உன்னையெல்லாம் வீட்டுக்குள்ள கூட சேர்க்க மாட்டேன் தெரிஞ்சுக்கோ ஏம்மா புஷ்பாத்த நான் உங்க 2 பேர்கிட்டயும் கேட்டுக்கிறேன் நானும் சௌமியாவும் உருகி லவ் பண்றோம் உண்மைதான் எங்க 2 பேரையும் நீங்க தான் சேர்த்து வைக்கணும் அதெல்லாம் முடியாதுப்பா எங்க அண்ணன் குடும்பத்தோட என் பொண்ணுக்கு சம்மதம் பேசி முடிச்சிருக்கு ஒரு மாசத்துல கல்யாணம் தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுருங்க எம்மா என்னடி எம்மா நோமான்ட்டு சும்மா கடை நாங்க இன்னைக்கு இந்த நிமிஷமே வீட்டை காலி பண்ண போறோம் இனிமேல் என் பொண்ணு பின்னாடி உங்க பையனை வர சொல்லாதீங்க அதே மாதிரி என் பொண்ணு உங்க பையன் பின்னாடி வரமாட்டா சரியா நல்லது முதல்ல வீட்டை காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னா எங்களுக்கு நிம்மதியா இருக்கும் சூயா வாடா அத்தை எங்க அம்மா பேசுனது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க இங்க பாருங்கப்பா தம்பி இனிமே என் பொண்ணு பின்னாடி வராதீங்க அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு அவ அந்த வாழ்க்கையை வாழட்டும் தயவு செஞ்சு என் பொண்ணு பின்னாடி வராதீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் என்னத்த இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க எம்மா சூர்யா ரொம்ப நல்லவருமா மரியாதையா உள்ள போ சௌமியா உள்ள போமா அம்மா ஏற்கனவே கோவத்துல இருக்காங்க கூட கொஞ்சம் உன்னை ஏதாவது சொல்லிட போறாங்க உள்ள போ அத்தை சூர்யா ரொம்ப நல்லவர் அத்தை சரி விடு பாத்துக்கலாம் போ உள்ள போ எப்பா தயவு செஞ்சு இங்க இருந்து போப்பா